அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிங்க, சரிங்களா? ஏன்னா சிந்துவை அரேபியர்கள் கைப்பற்றுறது அதோட தாக்கம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிந்துவை பாருங்கள் கிபி 712 இதான் கேள்விங்க, சரியாங்க. ஸோ உமையது அரசுன்னு இருக்கும். அந்த உமையது அரசோட படைத்தளபதியாக இருந்தவர் தான் முகமது பின் காசிம். இவர் சிந்து மீது படையெடுத்து வர்றாரு. அப்போ சிந்துவோட அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா தாகீர். அப்போ அந்த தாகீரை தோற்கடித்து சிந்துவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 712 கைப்பற்றாங்க. ஸோ சிந்துவோட தலைநகரமாக இருந்தது அரோர், அந்த பகுதி கைப்பற்றப்படுது. ஸோ காசிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் முல்தான் பகுதியையும் கைப்பற்றி தான் கூட இணைச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்பட்டுருமில்லங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்து பகுதி வாழ் மக்கள் இப்போ இருந்து நாங்கள் கைப்பற்றினதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற தகுதி அவங்களுக்கு வழங்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இன்ன வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இருந்துக்கிறலாம். உங்களுடைய மத விஷயங்களில் நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தீங்களோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வாழ்ந்துக்கிறலாம். ஸோ எதுலேயுமே நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முகமது பின் காசிமை என்ன பண்ணிடுறாங்க, கலீஃபாவால் திரும்ப அழைக்கப்படுறாரு, சரியாங்க. ஸோ இது ஒரு பார்ட். அப்போ சிந்து மீது அரேபியர்கள் படையெடுத்தது கிபி 712. இது ஆல்ரெடி குரூப் 1 லெவலுக்கு கேட்ட கொஸ்டின், சரிங்களா, ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், அடுத்ததில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா 0 முதல் 9 வரையிலான எண்கள் யார் அரேபியர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டு போனாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் பூஜ்ஜியத்தோட பயனை ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சரியாங்க. ஏன்னா ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவு அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க யார்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அரேபியர்கள்ட்ட இருந்து. அப்போ அந்த அரேபியர்கள் எங்கே 0 முதல் 9 வரையிலான எண்களை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க இந்தியாவிலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க, சரியாங்க. அப்போ பூஜ்ஜியத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டவர்களாக இருக்கட்டும், அரேபியர்களாக இருக்கட்டும், சதுரங்க விளையாட்டு, அதாவது செஸ் இருக்குல்லங்க, அந்த சதுரங்க விளையாட்டை யார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாங்கன்னு நம்பப்படுது அப்படின்னா இந்தியர்கள்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க, சரியாங்க. அப்போ சிந்துவின் மீது அரேபியர்கள் படையெடுத்த ஆண்டு கிபி 712 முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 0 முதல் 9 வரையிலான எண்களை அரேபியர்கள் இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. பூஜ்ஜியத்தினுடைய பயன்பாடையும் இந்தியாவிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சதுரங்க விளையாட்டை அரேபியர்களும் மேலை நாட்டவர்களும் இந்தியாவிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது, சரிங்களா.